ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. ராகி மாவும் ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பர்ஃபி ஊற்றுற ட்ரேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 சொட்டு நெய் விட்டு எல்லா பக்கமும் பர மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம முதல்ல பாகை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு பதம் தேவையில்லை, நல்லா கலந்து விட்டு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா சூடாக இருக்கணும். நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்ல வாசனை வரும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நம்ம சூடான சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கெட்டி பதம் வரும். நம்மளுக்கு ரவையும் நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு. இன்னுமே நல்லா திக்காய் வரணும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததும் இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கடாயில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வரும். அந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகி மாவு வச்சு நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.